இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன விஷயத்தை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம்னா, கோட் படத்தில் ஃபோர்த் சிங்கிளாக ரிலீஸ் ஆன மட்ட சாங்கை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த மட்ட சாங் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 31 சனிக்கிழமை யுவன் சங்கர் ராஜோட பிறந்தநாளை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் சாங் கேட்டுட்டு கேட்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த பாட்டு ஒரு செம ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கு. இந்த பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா விவேக் எழுதியிருக்கிறாரு. தளபதியோட எல்லா படங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாடல்கள் வந்து விவேக் தான் எழுதிட்டு இருக்காரு. குறிப்பாக இப்போ தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சிக்கு கூட பாட்டு எழுதியிருந்தார். அந்த பாட்டு கேட்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. இப்போ இந்த மட்ட சாங்கு வேறு லெவலில் இருக்குது. குறிப்பாக இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் என்ன மூமெண்ட்டில் வரும்னா, இந்த பிகில் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிகிலுமா அப்படின்னு சொல்லி செலிப்ரேஷன் மூமெண்ட்டில் ஒரு சாங் வரும்ல, அந்த மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு செலிப்ரேஷன் மூமெண்ட்டில் இந்த சாங் வரும்னு சொல்லி நம்ம நம்பலாம். இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் கூட வந்து த்ரிஷாவை சேர்ந்து ஆடி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போ ரிலீஸ் பண்ண சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் த்ரிஷா இல்லை. ஒருவேளை படத்தில் வரும்போது த்ரிஷா வந்து சர்ப்ரைஸாக நமக்கு வந்து ஒரு செம்ம டான்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம நம்பலாம். ஏனெனில் தளபதி த்ரிஷா காபோ பார்க்கறதுக்கு வந்து நம்ம எல்லாம் வெயிட்டிங்காக அவரோட காத்துட்ருக்கலாம். ஸோ இந்த கோட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன 3 சாங்கை வச்சு யுவன் சங்கர் ராஜாவை செமையாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னடா யுவன் சங்கர் ராஜா மற்ற படங்களுக்கெல்லாம் வந்து பாட்டு சூப்பராக கொடுக்குறாரு, தளபதிக்கு மட்டும் இப்படி சொல்ல போகிறாரு, 2 பேரும் புதிய இணைய படத்துக்கு அப்புறம் 20 வருஷம் கழிச்சு இணையிறாங்க, சாங்கெல்லாம் வந்து ஃபயராக இருக்கணுமே, ஏன் வந்து இவர் இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி யுவன் சங்கர் ராஜாவை ரொம்ப ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ யாரெல்லாம் யுவன் சங்கர் ராஜாவை ட்ராவல் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக வந்து திருப்பி பேச வச்சுருக்கிறார் யுவன் சங்கர் ராஜா இந்த மட்ட சாங் மூலிமா. ஸோ சாங் கேட்கறதுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குது. ஒன்றும் இல்லை, வெறும் 4 லைன் தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அந்த 4 லைனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செமையான ஒரு ஃபயரான பேக்ரவுண்ட் மியூசிக்கை யுவன் சங்கர் ராஜா கொடுத்துருக்கிறாரு. இந்த மட்ட சாங் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த கோட் படம் வந்து இன்னும் ஒரு 3 நாளில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அப்போ வந்து இந்த மட்ட சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பாட்டு வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு செம ப்ரொமோஷனலான ஒரு மூமெண்ட்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த சாங்கை நான் கேட்டுவிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் வந்து இந்த பாட்டை கேட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.